மீட்டெடுத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் ஜீசஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் சார்பாகவும் இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் இயேசுவின் அன்பு என்கின்ற தலைப்பிலே ஒரு வார்த்தையை நாங்கள் கவனிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அதற்கு ஆதாரமாக 1 யோவான் 4:16 நாங்கள் வாசிக்கும் போது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கின்றோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கின்றான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கின்றார். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். மகத்துவம் உள்ள தெய்வமே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்களுக்கு கோடி நன்றிகள் செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் பூமியிலே ஆண்டவரே நீங்கள் காட்டின அன்பை குறித்து இந்த நாட்களிலே தேவனே உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கொடுக்க இருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீர்களாக. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை மிகுந்த ஆசீர்வாதங்களோடு கடந்து செல்லத்தக்கதாக தேவன் உதவி செய்வீங்களாக. ஆண்டவரை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இரட்டத்தனியான ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்களுக்குள்ளே வளரும்படியாக இந்த அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது தேவனே கேட்கின்ற செவிகளிலே ஒரு அபிஷேகம் கடந்து செல்வதாக, தேவனுடைய வல்லமையும் மகிமையும் பிரசன்னமும் ஆளுக செய்வதாக. இந்த வார்த்தைகளுக்கு எதிராக எழும்புற பொல்லாத சத்துருவின் கிரிகளும் ஆண்டவரை மனுஷருடைய போராட்டத்தின் ஆவிகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்தப்புறப்படுத்துகிறேன். என் தேவன் ஒருவரே இந்த வார்த்தைகளை 30, 60, 100 பழகி பெருகத்தக்கதாக தேவன் உதவி செய்வீர்களாக. இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி வணைந்தெடுத்து இந்த கடைசி நாட்களிலே இயேசுவின் அன்புக்குள்ளாக வளரத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உதவி செய்வீர்களாக. கொடுக்கிற அடியேனும் இதன்படி நடக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே வார்த்தைகளை வாசிக்கிற மகளும் இதன்படி நடக்கத்தக்கதாகவும் ஆண்டவர் தாமே எங்களை இந்த நேரத்திலும் ஆசீர்வதிப்பீங்களாக. பரலோக ஞானம் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி வருவதாக. மாமிச பலமல்ல, தேவனுடைய பரிசுத்தாவியானுடைய பலம் எங்களை ஆளுக செய்யட்டும். இந்த இடம் முழுவதுமாக தேவன் பிரசன்னம் ஆளுக செய்து வழிநடத்தட்டும். எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக அந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். 1 யோவான் 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கின்றோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கின்றான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கின்றார். இந்த வார்த்தையிலே 4 காரியங்களை நாங்கள் முதலாவது காண்போம். அதாவது முதலாவது அங்க வேதம் சொல்கிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோமா. அதற்கு ஆதாரமாக நீங்க ஒரு காரியத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா, இன்றைய நாள் வரைக்கும் அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்த எங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு வைத்திருக்கிறார். இதுதான் அவருடைய அன்பு. இது முதலாவதாக காண்கின்றோம். இரண்டாவதாக தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதாவது இன்னும் நம்மை மன்னித்து விட்டு வைத்திருக்கிறாரே, இந்த பூமியிலே நாங்கள் வாழும்படியாக இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறாரே, இது தேவனுடைய அன்பு என்று நாங்கள் பார்க்கின்றோம். மூன்றாவதாக அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அதாவது தேவ அன்பில் நாங்கள் மற்றவர்களோடு தேவ அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும் போது அவன் தேவனிலே நிலைத்திருக்கிறான். அப்ப தேவனுடைய அன்பை மற்றவர்களிலே நாங்கள் காண்பிக்காத பொழுது நாங்கள் தேவன் மேலே அன்பு இல்லை என்பதுதான் இந்த வேத வார்த்தை கூறுகிறது. நான்காவதாக தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறாராம். அதாவது நாங்கள் மற்றவர்கள் மேலே தேவனுடைய அன்பை காண்பிக்கும் போது அப்பொழுதுதானும் தேவன் எங்களிலே நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில வளரும்படியாகத்தான் இந்த வேதங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அப்போ நாங்கள் மற்றவர்கள் மீது அன்பாக இல்லை என்றால் தேவன் நம்மோடு இல்லை என்பதுதான் அர்த்தம். இதை குறித்து நாங்கள் வேதம் தெளிவாக சொல்லலாம். நாங்கள் அன்பை குறித்து போதிக்கலாம், அன்பை குறித்து வாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை கிரியையினாலே நடைமுறையிலே அதை காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாங்கள் மற்றவர்களோடு இயேசு கிறிஸ்து பூமியில காட்டின அன்பை காண்பிக்காவிட்டால் அந்த அன்பு பொய் என்பதுதான் அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ நாங்கள் இது மாயம் பண்ண முடியாது என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் எங்களுடைய அன்பா இருக்கிறபடினால்தான் அவர் தேவன் எங்களை மன்னிக்கிறார், எங்களை அணைக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். அன்பில் நிலைத்திருக்கிறவன், அதாவது தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனிலே நிலைத்திருக்கிறாராம். அப்ப அந்த அன்பிலே இருக்கும் போதுதான் தேவனிலே அவன் நிலைத்திருக்கிறாராம், தேவனும் அவனில் நிலைத்திருப்பார் சொல்லி வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ நாங்கள் நம்முடைய வாய்களை திறந்து மற்றவர்களோடு பேசும்போது அன்பான வார்த்தைகளும் ஒரு அழகான வார்த்தைகளையும் அவர்களையும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தைகளாக எங்களுடைய உள்ளங்களில் இருந்து வர வேண்டும். இதைத்தான் இந்த அன்பாக என்று சொல்லப்படுகிறது. தேவன் அன்பாக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த நாட்களிலே
யாரோடு பேசினாலும் சத்தியத்தை பேசினார், அன்பாக பேசினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப நம்முடைய வாய்களாலே நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லோரையும் தூக்கி எடுத்து அன்பாக நிறுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக அமைய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அன்பு, இந்த தேவ அன்பு, இந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை பூமியில இதுவரைக்கும் யாரும் செய்ததாக என்னுடைய 55 வருஷ அனுபவத்திலே நான் இன்னும் காணவில்லை. காரணம், இந்த அன்பு இயேசுவால மட்டும்தான் செலுத்த முடிகிறது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எங்களால் முழுமையாக அந்த அன்பை செலுத்த முடிகிறது இல்லை. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இதை செலுத்த முடிகிறது இல்லை. அது இயேசுவாலே மட்டும்தான் முடிகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அதனால்தான் தேவன் நம் மேலே அன்பாகவே இருக்கிறார் சொல்லி வேதம் சொல்கிறது. இப்பொழுது வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போறதுக்கு முன்பாக அவர் பூமியிலே வாழ்ந்து காட்டின முறையை குறித்து அங்க வேதம் சொல்றது. இயேசுவின் முன்மாதிரியான அன்பு எப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். அதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 2:21 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த வாழ்நாள் காலங்களிலே அவர் எங்களுக்கு என்ன செய்தாராம், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அந்த மாதிரி என்பது ஸ்டெப்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வாழ்ந்து காட்டிய முறையை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பூமியிலே வாழ்ந்தாரோ அதே போல தேவ அன்பிலே, இந்த கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் வாழும்படியாக வேதம் சொல்கிறது. அதனால் அங்க வேதம் சொல்றது, உங்களுக்கு மாதிரியை காண்பித்து வைத்து போனாராம். அது ஒரு மாடல், இப்படித்தான் வாழ வேண்டும், கிறிஸ்தவ அன்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் சொல்லி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்ந்து காட்டிய முறையை எங்களுக்காக வைத்து போயிருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தை படித்திருக்கிறோம். இங்கே சீமோன் பேதுருவை குறித்து நாங்கள் அதிகமாக படித்திருக்கிறோம், அதிகமாக அறிந்திருக்கிறோம், அதிகமாக பிரசங்கம் செய்திருக்கிறோம். ஆனாலும் இங்கே வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பிற்பாடு மீண்டுமாக சீசர்களுக்கு முன்பாக தரிசனமாகிறார். இந்த தரிசனமாகும் போது நடந்த காரியத்தையும் இயேசு கிறிஸ்து அந்த சீசர்களிலே காட்டின அன்பையும் குறித்து நான் இன்றைய நாளில் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதாவது மாற்கு 16:7 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய சீசரிடத்துக்கும் பேதுருவிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். இப்பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே என்கிற 3 பெண்களும் இயேசுவின் கல்லறைக்குள் நிற்கும் போது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதாவது அந்த நாட்களிலே ஒரு துணிவான பெண்களாக இருந்தது. இந்த நாட்களிலே யாராவது கல்லறைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா யாருமே அங்க போக துணிய மாட்டார்கள். ஏதோ ஒரு பயம் அங்க எங்களை பிடித்துக் கொள்கிறது. ஆனா இந்த 3 பெண்களும் கல்லறைக்கு உள்ளே நிற்கும் போது என்றுதான் வேதம் சொல்லுது, துணிந்த பெண்களாக இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு வாலிப தூதன் அங்கே ஒரு கட்டளை வருகிறது. எப்படி, நீங்கள் அவருடைய சீசரிடத்துக்கும் பேதுருவிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்க அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போன பேதுரு அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்னு சொன்னா, நீங்கள் அவருடைய சீசரிடத்துக்கும் பேதுரு என்று சொல்லி அங்க ஒரு வார்த்தையை சொல்றதை நாங்கள் பார்க்கின்றோம். பேதுருவும் அங்கே சீசன் தானே, ஆனால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை அங்கே பிரித்து அவருக்கும் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், அங்கே அவன் பின்மாற்றமாக போய்விட்டான். இயேசுவை மறுதலித்து ஒரு பக்கமாக ஒதுங்கி விட்டபடினாலே அவன் வெட்கப்பட்டு நாணத்தினாலே அங்கே ஒளிந்திருப்பான். அதனாலே தனக்கு முன்பாக வரமாட்டான். அவனையும் ஸ்பெஷலாக கூட்டிக் கொண்டு வாருங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன், அதாவது மறுதளிச்சவனுக்கு, பாவம் செய்தவனுக்கு அங்கே ஆண்டவர் ஒரு முதலாவது ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன், VIP இன்விடேஷன் கொடுத்து அனுப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை யாராவது செய்து விட்டால் நாங்கள் ஒதுக்கி வைத்து விடுவோம். ஆரம்ப நாட்களிலே நான் இருந்த சபைகளிலே ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், யாராவது இந்த சபையை விட்டு வெளியே போய்விட்டால் அந்த ஆளுடைய பெயரை கூட நான் மறந்து விடுவேன் என்று சொல்லி எனக்கு சொன்னது எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. அப்போ இவர்கள் எல்லாம் தேவனுடைய அன்புக்குள்ளாக வளர்கிறவர்கள் அல்ல, வேதம் தெளிவாக சொல்றது. இப்ப இங்க இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், பேதுரு பின்மாற்றமாய் போனது உண்மைதான். ஆனால் அவங்க பேதுருவை தள்ளிவிடாத வண்ணம் முதலாவது அங்கே ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்து பேதுருவையும் கூட்டிக் கொண்டு மற்ற சீசர்களையும் கூட்டிக் கொண்டு அங்கே கலிலேயா
நிச்சயமாக அங்கே போகும்படியாக அங்க சொல்லுகிறதை நாங்க பார்க்கின்றோம். இதுதான் தேவனுடைய அன்பு, இயேசுடைய அன்புன்னு சொல்லி நாங்க பார்க்கின்றோம். பாவிகளை தள்ளிவிடாத இயேசு. அதாவது ஒரு மனுஷன் நாங்கள் நினைக்கிறோம் பரிசுத்தவான்களுக்கு பக்கத்துல தான் இயேசு நிற்கிறார் என்று சொல்லி, ஒருபோதும் கிடையாது. எப்போ ஒரு மனுஷன் பாவியாக இருக்கிறானோ அந்த பாவம் செய்கிறவனுக்கு பக்கத்திலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய்விடுகிறார். இதை நாங்கள் வேதத்தின்படி உணர்வுகிறது கிடையாது. இதுதான் வேத சத்தியம். ஏன்னு சொன்னால் அவர் பாவிகளை மன்னிக்கத்தான் பூமிக்கு வந்தார், பரிசுத்தவான்களை அல்ல, நீதிமான்களை அல்ல. நீ பரிசுத்தமாய் இருக்கிறாயா, பரிசுத்தமாயிரு, பிரச்சனை இல்லை. நீதிமானா இருக்கிறாயா, நீதிமானாயிரு, பிரச்சனை இல்லை. அங்கே சகேஜுவை எப்படி ஆண்டவர் சந்திச்சாரோ அதே போலதான் இந்த நாட்களிலே பாவம் செய்கிற மனுஷர்களுக்கு பக்கத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் நின்று கதவுகளை தட்டி கொண்டு நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் வேதம் சொல்கிறது. இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே, அதாவது பேதுரு மறுதலிச்சு போய்விட்டான், இயேசு கிறிஸ்து அங்கே உயிர்த்தெழுந்து போய்விட்டார். தேவதூதன் கட்டளை, அதாவது இயேசு கிறிஸ்து அங்கே வருவார், நீங்க போங்கள் என்று சொல்லி சீசருக்கும் பேதுருக்கும் சொல்லுங்கள் என்று சொன்ன பிற்பாடு இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையிலே ஒரு காரியம் நடக்கிறதை நான் நாளிலே காண்பிக்க போறேன். இந்த காரியத்தை யோவான் 21ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் அதிக வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். எந்த சூழ்நிலையிலே சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும்போது யோவான் 21:2 வேதம் சொல்லுகிறது, சீமோன் பேதுருவும் தீத்திமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது. இப்பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு, திமுகு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபெதேயுவின் குமாரனாகிய அவருடைய சீசர் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே வேதத்திலே பார்க்கும்போது அநேக அந்த பெயர்களை குறிப்பிடப்படவில்லை முழுவதுமாக. இதுல என்னென்று சொன்னால் வேதத்திலே சொல்லப்படுகிறது, சீமோன் பேதுரு, தோமா, நாத்தான் வேல், செபெதேயுவின் குமாரர் யாக்கோபு, யோவான். இந்த சீசரில் வேறு 2 பேர் சொல்லி சொல்லப்படுகிறது. அது அந்திரேயாவும் பிலிப்பும் சொல்லி நீங்கள் வேதத்திலே யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 7ஆம் 8ஆம் வசனத்திலேயும் 12வது அதிகாரத்திலே 22வது வசனத்தையும் நாங்கள் அதை கவனிக்கும் போது அந்த 2 பேரையும் குறித்து நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இந்த 7 பேர் அந்த இடத்திலே அங்கே நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே இந்த திபேரியா கடற்கரையில நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம் 21வது அதிகாரத்திலே 3வது வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். இங்க இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு முன்பாக வர முன்பாக இந்த சீசர்களுக்கு பசி உண்டாயிட்டது. அதனாலே என்ன, இயேசு கிறிஸ்துவோடே 3 வருடங்கள் பின்னாலே திரிந்தவர்கள், அங்க இயேசு கிறிஸ்துவோடே வாழ்ந்தவர்கள், இப்பொழுது அவர்களுக்கு பசி அங்க 3 நாட்கள் ஆகுகிறது. அப்பொழுது பசியின் நேரத்திலே இப்பொழுது என்ன செய்கிறான், பேதுரு சொல்லுகிறார், சீமன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் சொல்லி அங்க வேதம் சொல்கிறது. அப்போ இவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு தானாக போயிருக்கலாம். இப்பொழுது மற்றவர்களை நோக்கி, மிக்க 6 பேர் என்று சொன்னேன் நான் ஏற்கனவே, அந்த 6 பேரை நோக்கி பேதுரு சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது மற்றவர்களும் அங்கே இடர்கள் அடைகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய், அதாவது அந்த 7 பேரும் பேதுருவோட இன்னும் 6 பேரும் சேர்ந்து 7 பேரும் சேர்ந்து அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதுக்கு காரணம், எப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றமாக போகிறானோ அல்லது பழைய வாழ்க்கைக்கு போகிறானோ அங்கே எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது என்பதுதான் முக்கியம். ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் மீன்பிடி துறையிலே மிகவும் வல்லமை உள்ளவர்கள் தான். அங்கே இருக்கும் போதுதான் ஆண்டவர்களை அழைத்தார். மீன்பிடித்தவர்கள் தான் உண்மைதான். ஆனாலும் அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் ஆகப்படவில்லை. எந்த பக்கத்திலே எந்த கடலுக்குள்ளே எந்த அலைகள் வந்தாலும் அதுக்குள்ளே போய் வலைகளை எங்கே போட வேண்டும், எங்கே எந்த இடத்திலே மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நல்லாக கற்றுக்கொண்டவர்கள். ஆனாலும் அன்று ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு காரணம், இவர்கள் பேதுரு மட்டுமல்ல, மிக்க 6 பேரும் 7 பேரும் சேர்ந்து தேவனுடைய வாழ்க்கையை விட்டு, பரிசுத்த வாழ்க்கையை விட்டு, அதாவது பரலோக ராஜ்ய வாழ்க்கையை விட்டு இப்பொழுது ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாக போய் பழைய தொழிலுக்கு, தாங்கள் ஏற்கனவே செய்த மீன் பிடிக்கிற தொழிலுக்கு அங்கே 7 பேரும் போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவை விட்டு நாங்கள் விலகி நிற்கும் போது எங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த
சீமோன் பேதுரு தான் தனியே போயிருக்கலாம், தனக்கு பசி என்று சொன்னால் தனியே போயிருக்கலாம். மற்ற சீசர்களுக்கு அங்கே அறிமுகப்படுத்தி மற்றவர்களையும் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்களில நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவர் சபையை விட்டு வெளியில போனார்னு சொன்னா அவர் போகும்போது மிச்சவர்களையும் கூட்டிக் கொண்டுதான் போவார். இது ஒரு சாத்தானுடைய ஆவி. இதிலே கவனமாக இருக்க வேண்டும். நான் தனியாக போக போறேன்னா வெளியிலே அது பிரச்சனையிலே போ, ஆனால் மற்றவர்களையும் இடரல் பண்ணக்கூடாது அங்கே வேதம் சொல்றது. இங்கே பேதுரு செய்த காரியம் அதேதான். அங்கே நீதி நியாயங்கள் வேறு அடுத்த காரியம், ஆனால் மற்றவர்களை இடரல் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு இடத்துல இருக்க விருப்பம் சொன்னா நானாக வெளியிலே போகலாம், அது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இஷ்டம். அது தேவனுக்கு சரியாக இருந்தால் அது தேவன் எங்களை மன்னிப்பார். ஆனால் மற்றவர்களை இடரல் பண்ணக்கூடாது தான் இங்கே வேத சத்தியம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அங்கே யோவான் 21:4 சொல்லுகிறது, விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். எப்போ ஒரு மனுஷன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பழைய வாழ்க்கைக்கு போகிறானோ அங்கே இயேசு வந்து நிற்கிறார் பாருங்கள். ஆனால் இயேசுவை சீசர்கள் இயேசு என்று அறியவில்லை, கர்த்தர் என்று அறியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதற்கு காரணம் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் இயேசுவோடு பக்கத்திலே நிற்கும் போது இயேசுவை அறிந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள். ஆனால் இயேசு இப்பொழுது அங்கே கடற்கரையில நிற்கிறார். ஆனால் சீசர்கள் காண்கிறார்கள், ஆனால் அவரை இயேசு என்று அறியாதிருந்த விடிய காலமாக பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்களாம். அப்போ நாங்கள் எப்பவுமே அவதானமா இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு ஒரு படி நாங்கள் பின்னுக்கு போகும்போது அங்கே இயேசு எங்களை கண்ணுக்கு தெரிய மாட்டார், முன்னுக்கு நிற்பார், ஆனால் எங்களாலே பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்கள் அங்கே மறைக்கப்படுகிறதுன்னு சொல்லி அங்கே வேதம் தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது 5வது சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இப்பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், உண்மைதான். அதாவது பூமியில இருக்கும் போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை சீசராக பார்த்தது உண்மை. எல்லாம் எங்களுக்கு தெரியும், படித்திருக்கிறோம். நண்பர்களாக பார்த்தார், எல்லாம் உண்மைதான். ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி பிள்ளைகளே என்கின்றார். அதாவது உயிர்த்தெழுந்த பிற்பாடு இப்பொழுது அப்பா ஸ்தானத்துக்கு அங்கே தன்னை காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டாகுன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி. அதனாலதான் வேதத்திலே நான் முதலாவது சொன்னேன், அவர்களுக்கு பசி, அதனாலே பின்மாற்றமாக போய்விட்டார்கள். அது ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும், ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனை விட்டு பின்னுக்கு போகக்கூடாது தான் வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே இப்போ இவர்கள் பசியிலே தேவனை விட்டு விலகினது உண்மைதான். இயேசுவோடு திரிந்து, அதாவது ரொட்டியும் மீனும் அதிகமாக சாப்பிட்டு அவர்களை சரீரத்தை வளர்த்து கொண்டவர்கள் 3 வருடங்களாக. அப்பொழுது அவர்களுக்கு பசி தாங்க முடியாது. இயேசு அற்புதம் செய்த இடங்களில் எல்லாம் 12 கூடையை கொண்டு போன சீசர்கள் சும்மா சாதாரண சீசர்கள் அல்ல. என்னென்று சொன்னால், சாப்பாடு இல்லாத நேரத்திலே 12 கூடைகளை கொண்டு போய் ரொட்டியை கொண்டு வந்த சீசர்கள். அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். சமாரியா ஸ்திரியோடு இயேசு பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கே பார்க்கும்போது அவர்கள் உணவு வாங்க பக்கத்து ஊருக்கு போய்விட்டார்கள் சொல்றது. எப்பவுமே சாப்பாட்டு எண்ணத்தோடு இருந்த சீசர்களுக்கு பசி உண்மைதான். ஆனாலும் அங்கே வேதம் சொல்லுகிற காரியம், ஆண்டவரை விட்டு நாங்கள் பின்னுக்கு போகக்கூடாது என்பதை குறித்து வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, அதாவது பிள்ளைகளை என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். பின்மாற்றமாக போய் தங்களுடைய பழைய தொழிலுக்கு போனவர்களை பார்த்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா ஸ்தானத்திலே அப்பா ஸ்தானத்திலே நின்று பிள்ளைகளை என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே நான் அப்போஸ்தலன், நான் பாஸ்டர், நான் மேய்ப்பன், அதாவது நான் மூப்பர், அதாவது நான் சுவிசேஷகர் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஜனங்களை பின்மாற்றமாக தள்ளிவிடுவோம். அவர்களை கணக்கிலே எடுக்க மாட்டோம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் இருக்கிற இடத்தை அறிந்து அந்த இடத்திலே வந்து தரிசனமாகி அங்கே என் பிள்ளைகளை என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் கிறிஸ்தவ அன்பு. இந்த நாட்களிலே அநேக சபைகளிலே இப்படிப்பட்ட அன்பை நாங்கள் காண முடிகிறதில்லை. காரணம், அந்த மாமிச எண்ணங்கள், மாமிச கிரிகளினாலே நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகிறபடினாலே இப்படிப்பட்ட அன்பு எங்களுக்குள்ளே செயல்படுவதில்லை. இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலும் கண்டிருக்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையில நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் வேதம் சொல்றது, தேவன் அன்பாக இருக்கிறார், தேவனிலே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் எங்களுடைய அன்புகள் தான் மாறி மாறி அங்கே செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே, அதாவது இந்த பின்மாற்றமாக 7 பேரும் போய்விட்டது உண்மைதான். இந்த சூழ்நிலையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கின்ற காரியத்தை பார்க்கும்போது 6வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு
திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இப்பொழுது இதை கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்மாற்றமாக போன இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது அவர்களுடைய தேவை பசி. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேதத்தை எடுத்து ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் மற்றும் அங்கு சொல்லவில்லை ஆண்டவர். இது தேவன் செய்கின்ற காரியம். முதலாவது அவர்களுடைய பசி, அந்த பசியை போக்க வேண்டும். அதனாலே ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக விலையை போடுங்கள் என்று சொல்லி, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொல்லி அங்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே அவர்கள் விலையை போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார் என்று சொல்லி சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றமாய் நின்றவர்களுக்கு அந்த ராத்திரியிலே ஒன்றும் அகப்படவில்லை. இப்பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு அருகிலே வந்த பொழுது அங்கே அவர்களுக்கு திரளான மீன்கள் அகப்பட்டது என்று பார்க்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவோடு நாங்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு காரியத்திலே ஏதோ ஒரு இளமை இழந்து விட்டதாக எங்களுக்கு தோன்றலாம். ஆனால் எங்கள் தேவன் கைவிடுகிறவர் அல்ல. இந்த சூழ்நிலையை ஆண்டவர் அங்கே பிள்ளைகளுக்கு அங்கே உதவி செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது 7 பேரும் பின்வாங்கி போனது உண்மைதான். தொழில் செய்ய அந்த பழைய காலங்களிலே தொழில் செய்தது உண்மைதான். அதே தொழிலை வைத்து இப்பொழுது பின்மாற்றமாக போய்விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அங்கே வேதம் சொல்கிறது 9வது வசனத்திலே, அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இப்பொழுது அங்கே வேதம் சொல்றது, ஆண்டவர் விலையை வலதுபுறமாக போடுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர்கள் மீன்களை அகப்பட்டு அதிகமான மீன்களை அகப்பட்டு என்று வேதம் சொல்றது. அதை இழுக்க மாட்டாமல் போனது உண்மைதான். ஆனாலும் அவர்கள் கரைக்கு முன்பாக வரும் முன்பாக என் ஆண்டவராகிய செய்த காரியம், அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன்கள் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்கள் பிடித்த மீனே அல்ல, தான் அதாவது தன்னுடைய பணிவிடையின் ஆவிகளை கொண்டு தூதர்களோடு பிடித்த மீனை அங்கே பிள்ளைகளுக்கு அங்கே பங்குறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது கரி நெருப்பு போட்டார், அதை அடுப்பு கொளுத்தி நெருப்பை கொளுத்தி வச்சு விட்டு அங்கே மீனையும் அப்பத்தையும் அங்கே வைத்திருக்கிறதை அங்கே சீசர்கள் காண்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் தேவனுடைய அன்பு. முதலாவது அவர்கள் பின்மாற்றமா போனது உண்மை. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலது பக்கமாக விலையை போடுங்கள் உதவி செய்தது உண்மை. பிள்ளைகள் என்று கூப்பிட்டது உண்மை. இப்பொழுது கரி நெருப்பு போட்டு அங்கே மீனையும் பிடித்து அப்பத்தையும் எடுத்து அங்கே பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கிறார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது என்று வேதம் சொல்றது. அவர்கள் படகிலே இருந்தது உண்மைதான், மீன்கள் அதிகமாக பிடித்தது உண்மைதான். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் பிடித்த மீனிலே அங்கே கை வைக்கவில்லை. என் தேவன் இயேசு தன்னிடத்திலே இருக்கிறதை கொடுக்கிறவர், மற்றவர்களிடத்திலிருந்து பறிக்கிறவர் அல்ல. இதுதான் தேவனுடைய அன்பாக அங்கே வேதத்திலே காண்பிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த நாட்களில் நாங்கள் கிரில் போடுறது அல்ல பார்பிக்யூ போடுறோம்னு சொல்லுவோம் இல்லையா? இதைத்தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அங்கே பார்க்கும்போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமையல்காரனாக அங்கே சீசர்களுக்கு அங்கே சாப்பாட்டை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ முதலாவது பிடித்த அதாவது கரி நெருப்பு போட்டு மீன் அங்கே அடுப்பிலே வைத்திருந்த மீன்கள் வந்து இவர்களுடைய மீன் அல்லன்னு சொல்லி எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது பிடித்த மீனிலே சிலவற்றை கொண்டு வாருங்கன்னு சொல்ல பொழுது 11வது வசனம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சீமோன் பேதுருக்கு சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அதாவது 153 மீன்கள் இருந்த வலையை அங்கு இழுத்துக் கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் அங்கே ஆண்டவர் செய்த அற்புதம். பெரிய மீன்கள் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் பாவிக்காமல் இருந்த இந்த வேலை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே அந்த படகும் அங்கே 3 வருடங்கள் பாவிக்கவில்லை. எல்லா பேதுரு ஆண்டவரிடத்திலே வரும்போது எல்லாவற்றையும் விட்டு வந்தான் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்றது. ஆனால் அங்கே படகையும் விலையையும் விட்டு வரவில்லை. அங்கே இருந்தபடினாலே பேதுருவுக்கு இலகுவாக போய்விட்டது. உடனடியாக பசி வந்த பொழுது மீன் பிடிக்க போகிறதுக்கு அங்கே வசதியாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். 3 வருடங்கள் விலையை அங்கே வைத்து விட்டு வந்தது. அந்த விலை அறவில்லை, கிழிந்து போகவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அது நீங்கள் சில வகைகளில் யோசிக்கலாம், விலைகள் வந்து தங்கூசி நூலினாலே நெய்யப்பட்டது தானே, அது அறாது உட்காது கிழியாதுன்னு சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம். வேதம் சொல்லுறது ஒரு வார்த்தை. மத்தேயு 4:21 யாக்கோப்பும் யோவானும் விலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது இயேசு அவர்களை கண்டு அவர்களை மலைத்தார் என்ற ஒரு வேத வசனம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அங்க விலைகளை பழுது பார்க்கிற விலைகள் பழுதாகும் என்கிறது தான் அங்க வேதம் சொல்றது. அப்ப பழுது பார்த்து கொண்டு இருக்கிற பொழுதுதான் யோவானையும் யாக்கோப்பையும் அங்கே ஆண்டவர் அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். விலைகள்
கிழிவது உண்மை, அறந்து போவது உண்மை, ஏன்னா மீன்கள் அறுத்து விடுகிறது உண்மை. ஆனால் இந்த வலைகள் கிழியவில்லை என்று சொல்லி அங்கே வேதம் சொல்வது, இயேசு பக்கத்திலே இருக்கும்போது எப்பொழுதுமே அற்புதம் தான், அது ஒரு ஆசீர்வாதம். அந்த வேலை கிழியவில்லை என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது அங்கே பேதுரு முதலாவது அங்கே ஆண்டவருக்கு சொன்ன காரியம் மத்தேயு 19:27 பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இப்பொழுது பேதுரு அந்த நாட்களிலே இயேசுவை பின்பற்றின பொழுது இடையிலே ஒரு வார்த்தை சொல்கிறான். பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னதை நாங்கள் வாசித்தோம். அப்போ பேதுரு சொல்றான், எல்லாத்தையும் விட்டு வந்தோம்னு சொல்லி. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கும்போது விலையையும் படகையும் விடவில்லைன்னு சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அதை வைத்துத்தான் நாங்கள் சாத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, இவர்களை பின்மாற்றமாக கொண்டு போனான் சொல்லி நாங்க பார்க்கின்றோம். இது யூதாசுக்குள்ளே செயல்பட்ட ஒரு பின்மாற்றமான ஆவியைத்தான் இங்கே இவன் இந்த 7 பேரை ஏமாற்றினதாக வேதத்திலே நாங்க பார்க்கின்றோம். இந்த ஆவி எப்பொழுதும் என்ன செய்கிறோம்னு சொன்னா, இயேசுவை விட்டு பிரிக்க பார்க்கிற ஆவியாக இருக்கிறது. அதனாலதான் இங்கே வேதம் இயேசு கிறிஸ்து உடனடியாக அந்த சீசருக்கு முன்பாக வந்து பிள்ளைகளை என்று சொல்லி அங்க அழைத்து அற்புதத்தை செய்கிறதை நாங்க பார்க்கின்றோம். இப்போ நாங்க முதலிலே வாசித்தோம், யோவான் 21:10 வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது அங்கே பேதுரு என்ன செய்தான்னு சொன்னா, உடனடியாக மறுப்பு தெரிவிக்கவில்லை, உடனடியாக படகு போடிவிட்டான்னு சொல்லி நாங்க பார்க்கின்றோம். இரவு முழுவதுமாக மீன்பிடிபடவில்லை, நித்திரை இல்லை, உண்மைதான், உடல் சரீரம் களைப்பு உண்மைதான். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற உடனடியாக போய் இப்பொழுது பிடித்த மீன்களை கொண்டு வாங்கன்னு சொன்ன பொழுது பேதுரு ஓடிப்போய் அந்த மீன் வேலையை கொண்டு 153 மீன்களை இழுத்து கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது பேதுரு அங்க மறு வார்த்தை பேசவில்லை, உடனடியாக போய் அங்கே செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை குறித்து வேதம் சொல்வது ஐ அடோர் யூ என்று சொல்லப்படுவது, அதாவது தேவன் சொல்வதை பக்தியுடனே செய்வது, அதாவது பக்தி உள்ள அன்புடனே செய்வதுதான் அங்கே பேதுரு செய்த காரியம். இயேசு சொல்லும் போது நாங்கள் உடனடியாக அதை செய்துவிட வேண்டும், அதுக்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது ஆதாரமாகத்தான் அங்கே பேதுரு உடனடியாக ஓடிப்போய் அங்கே மீனை அங்கு கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது யோவான் 21:12-13 வேதம் சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது நாங்கள் வேதத்திலே பார்க்கும்போது முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமையல்காரனாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீனையும் கரிநெருப்பையும் போட்டு ஒட்டியையும் அங்கு செய்தார்னு சொல்லி அப்பத்தையும் செய்தார்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அங்கே வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை கூப்பிடுறதை நாங்கள் பார்க்கின்றோம். இது இப்பொழுது வேலைக்காரனாக அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாப்பாடு பரிமாறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் தேவனுடைய அன்பு. அதாவது பின்மாற்றமாக போனவர்களை தள்ளிவிடாத வண்ணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது செய்த காரியம் பிள்ளைகளை என்று கூப்பிட்டார். உடனடியாக வந்து அதன் பின்பாக வலது பக்கமாக வலையை போடுங்கள் சொல்லி உதவி செய்தார். அதன் பின்பாக அவர்கள் திரளான மீன்களை பிடித்தார். உண்மைதான். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரிநெருப்பு போட்டு மீன்களையும் அப்பத்தையும் செய்து அங்கே சமையல்காரனாக நின்றதை நாங்கள் பார்க்கணும். இப்பொழுது உணவு பரிமாறுகிற ஒரு சேவகனாக ஒரு வேலைக்காரனாக அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்து போஜனம் பண்ணுங்கள் சொல்லி அங்கே சீசர்களை கூப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அன்பை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்களிலே எனக்கு உங்களுக்கும் இப்படிப்பட்ட அன்பு செயல்படுகிறதா என்று நீங்க சிந்திப்பீங்கன்னு சொன்னா, நீங்களே நானும் நீங்களும் வெட்கப்பட்டு தலை குனிவோம். இதுதான் உண்மை, இது சத்தியம். சில வேளையில இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தைகள் உண்மை. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நீங்கள் அன்பை காண முடியாது, சரியான குறைவு. எப்பாவது இருந்துவிட்டு சில வேளையிலே 95% 5% மக்களை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை காணக்கூடும். ஆனால் நான் காணவில்லை. அதைத்தான் வேதத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய அன்பு எப்பவுமே வித்தியாசமானது, மாறாது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பாகத்தான் அங்கே இருக்கிறது சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், இயேசு உயிர்த்தெழுந்து வரமாட்டான்னு சொல்லி இந்த பிள்ளைகள் பின்மாற்றமாக போய்விட்டார்கள், உண்மைதான். ஆனாலும் அந்த நாட்களிலே பரிசுத்தாவியார் அருளப்படையில, அதுவும் உண்மைதான். அதன் பின்பாகத்தான் அந்த பரிசுத்தாவியார் அருளப்பட்ட பிற்பாடுதான் அவங்க எழுந்து பிரகாசித்தாங்க. இப்பொழுது ஆண்டவர் செய்த அற்புதங்களை வைத்து அங்கே ஆண்டவரோட அவங்க நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது யோவான் 21:15 வேதம் சொல்லுகிறது, போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, பேதுருவுக்கு கேபா என்று சொல்லி பேரை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே பேதுரு எப்படி இருந்தானோ சீமோன் பேதுரு என்று சொல்லி அங்கே பழையபடி தொடக்கத்திலிருந்து அங்கே பேரை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். விழுந்து போய்விட்டான், உண்மைதான். இப்பொழுது அவன் கேபா இல்லை, கற்பாறை இல்லை. கேபான்னு சொன்னா கற்பாறை, பேதுரு என்று சொன்னா கற்பாறை. இப்பொழுது அவன் கற்பாறையாக இல்லை. இப்பொழுது
இவனை கற்பாறையாக மாற்ற வேணும் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் திரும்பவுமாக சீமோன் பேதுருவே என்று சொல்லி பேர் சொல்லி மீண்டுமாக ஆரம்பத்தில் இருந்து கூப்பிடுறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே இந்த இவர்கள் என்ற காரியம் எல்லாவற்றையும் பார்க்கலும் நீ என்னிலே அன்பா இருக்கிறாயா என்று சொல்லியாத்தான் அங்க வேதத்திலே அர்த்தமாக கொள்கிறது. என் ஆட்டுக்குட்டிகளை, அப்பொழுது இயேசு கேட்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அங்கே ஆண்டவர் கேட்கிறதை நாங்கள் பார்க்கணும். ஃபீட் மை லேம்ஸ் என்று சொல்லப்படுறது, டேக் கேர் ஆஃப் மை லேம்ஸ் என்று சொல்லப்படுறது. என் ஆட்டுக்குட்டிகளுக்கு ஆவிக்குரிய உணவு கொடுத்து காப்பாற்றுவாயாக என்று சொல்லி அங்கே ஆண்டவர் கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். என் ஆட்டுக்குட்டிகளை கவனித்துக் கொள்வாயா என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது வார்த்தையில கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாம் தரம் அதே காரியத்தை கேட்கும்போது அங்கே 16வது வசனம் சொல்லுகிறது, இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்பொழுது அங்கே முதலாவது ஆட்டு குட்டிகள் என்று சொன்னால், இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அங்கே கேட்கிறதை நாங்கள் பார்க்கணும். டென்ட் மை சீப் என்று சொல்லப்படுது, என் ஆடுகளை கவனித்து வளர்த்து காப்பாற்றுவாயாக என்று சொல்லி அங்கே தமிழிலே ஆக்கமுத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ முதலாவது ஆட்டு குட்டிகள் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது ஆடுகள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது மூன்றாம் தரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 17வது வசனத்திலே சொல்லுகிறார், மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாம் தரமும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது டென்ட் மை கீ கோட் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 விதமான ஆடுகளை குறித்து சொல்லப்படுகிறது. இதை குறித்து நான் இப்பொழுது பேச வரவில்லை. அதாவது முதலாவது இந்த ஆட்டு குட்டிகள் என்று சொன்னார், இரண்டாவது டென்ட் மை சீப் அதாவது ஆடுகள் என்று சொன்னார், இப்பொழுது மூன்றாவது டென்ட் மை ஹீ கோட் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 விதமான ஆடுகளை மேய்க்கும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க பேதுருவுக்கு கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது அதாவது இந்த வார்த்தையில நாங்கள் பார்க்கும்போது முதலாவது சொல்லப்படுகிறது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இதனுடைய உண்மையான தமிழ் ஆக்கம் என்னன்னு சொன்னா, பகுத்தறிவுடன் ஆன்மீக பக்தியுடன் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று சொல்லி முதலாவது கேட்கிறார். அதாவது பகுத்தறிவுடன் ஆன்மீக பக்தியுடன் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, இதுதான் அந்த முதலாவது வார்த்தை. இரண்டாவது சொல்லப்படுகிறது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று கேட்டபொழுது, அதுவும் பகுத்தறிவுடன் ஆன்மீக பக்தியுடன் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டபொழுது, இப்பொழுது மூன்றாவது சொல்லப்படுறது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்டபொழுது அங்கே வார்த்தை சொல்கிறது, நீ நெருங்கிய நண்பனை போல ஒரு ஆழமான உள்ளுணர்வுடன் தனிப்பட்ட பாசத்துடன் நீ என்ன நேசிக்கிறாயா என்று சொல்லி அங்கே இன்னும் ஒரு மொழியாக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறேன். அதாவது மூன்றாவது கொஞ்சம் விசேஷமாக இருந்ததை நான் பார்த்தேன். ஒரு நெருங்கிய நண்பனை போல ஒரு ஆழமான உள்ளுணர்வோடு தனிப்பட்ட பாசத்துடன் நீ என்ன நேசிக்கிறாயான்னு சொல்லி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை குறித்து அங்கே பேதுரு அறிந்தவுடனே பேதுரு கூறும் பதில், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லி அங்கே பேதுரு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் எங்களை வடிவாக அறிந்திருக்கிறார், பேதுருவையும் அறிந்திருக்கிறார். அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், ஏன் என்னன்றதை கேட்கிறீர், இப்பொழுது நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி அதுக்கு பின்பாக அங்கு கதைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது பரிசுத்த வேதம் கூறுகிறது, யோவான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இந்த வார்த்தைக்கு தக்கதாகத்தான் அங்கே யோவானிடத்திலே, அதாவது சீமோன் பேதுருவிடத்திலே கேட்டது, யோனாவின் குமாரனாகிய சீமோனை, நீ என்னை நேசிக்கிறாயா? அதாவது ஒரு நெருங்கிய நண்பனை போல ஒரு ஆழமான உள்ளுணர்வுடன் தனிப்பட்ட பாசத்துடன் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டதுக்கான காரணம், அதாவது ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாங்கள் பார்ப்போம். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவானவர். ஆண்டவர் பேசும்போது தெளிவு, அதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. அப்போ நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் எங்கள் ஆண்டவராகிய இயேசுக்காக உயிரை கூட கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த வேத சத்தியம் சொல்வது. இதுதான் தேவனுடைய அன்பு. ஏனென்றால் தேவனும் எங்களுக்காக உயிரை கொடுத்தாரே, ஜீவனை தந்தாரே. அதே போல எந்த சூழ்நிலையிலும், அதாவது இரத்த சாட்சியாக ஒரு காலம் வரும்போது மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த நாட்களில் கூட நாங்கள் பின்மாற்றம் அடையாத வண்ணம் தேவனுக்காக எங்களை ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே வேத சத்தியமாக சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் பேதுருவை பாவி என்று தள்ளி எறியவில்லை, தூக்கி எறியவில்லை. நாங்கள் என்று சொன்னால் எங்களுடைய பதவிகளை வச்சு பாஸ்டர், மூப்பர், அப்போஸ்தலர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி மற்றவர்களை தூக்கி எறிந்து விடுவோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்மாற்றமாக போகிறது என்பது
சும்மா சாதாரண காரியம் இல்லை. உமக்காக என்னுடைய ஜீவனை கொடுப்பேன் என்றுதான் பேதுரு சொன்னான். ஆனால் என் இயேசுவை அறியேன் என்று சொல்லி அங்கே மறுதளிச்சு போன பேதுரு சும்மா சாதாரண காரியம் இல்லை. 3 வருடங்கள் இயேசுவுக்கு பின்பாக தெரிந்து ரொட்டியை மீனையும் சாப்பிட்டு விட்டு கடைசி நேரத்திலே தன்னை தெரியாது என்று சொல்லும் போது அது இவ்வளவு ஒரு பாதிப்பான ஒரு காரியம் என்று சொல்லி சிந்திச்சு பாருங்கள். அந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டின அன்புதான் இந்த உணவு பரிமாறுற காரியத்தை நாங்க பார்த்தோம். இதுதான் தேவ அன்புன்னு சொல்லி நாங்க வேதத்திலே நாங்க பார்க்கின்றோம். விழுந்து போன சீசர்களாகிய பேதுருவே, அங்க தோமாவையும் நாத்தான்வேலையும் யாக்கோப்பு யோவான் அந்திரேயா பிலிப்பு இவர்களுக்கு அருகே வந்து பிள்ளைகளை என்று சொன்னதை நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களிலே ஆவிக்குரிய மேற்பர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ள வேணும். சபைகளிலே ஒரு பிள்ளை விடரப்பட்டு போனால் அந்த பிள்ளையை எப்படி தூக்கி எடுத்து அவனுடைய குறைபாடு என்ன என்பதை பார்த்து அந்த குறைபாடை நீக்கி அதன் பின்பாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்த்து விடுறதுதான் எங்களுடைய மேற்பக்கூடிய கடமையாக இருக்கிறது. இதைத்தான் இயேசு செய்து காண்பித்தார். இந்த நாட்களிலே நாங்கள் செய்கின்றோமா? எங்களுக்குள்ளே நாங்களே கேள்வியை குறித்து கேட்டு பார்த்தால் நிச்சயமாக எங்களுக்கே வெக்கம் வந்துவிடும். ஏனென்று சொன்னால், நான் ஜெர்மன் தேசத்திலிருந்து அநேக அனுபவங்களே அநேக ஜனங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு சபைகள் இல்லாமல் நிற்கின்ற ஜனங்கள் அதிகம். அதனாலதான் நான் சொல்லுகிறேன், இந்த அன்பு நீங்க காட்டியிருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எந்த ஜனங்களும் சபைகளை விட்டு ஓடி இருக்க மாட்டார்கள். இந்த தேவனுடைய அன்புக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருத்தரையும் வளர்த்தெடுக்க வேண்டும். இதுதான் முக்கியமாக வேதம் எங்களுக்கு காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அன்பாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை தூக்கி எடுத்தது போல நாங்களும் மற்றவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போகும்போது அவர்களும் வரும்படியாக அவர்களை கொண்டு செல்லும் சொல்லி வேதம் சொல்கிறது. இப்பொழுது இன்றைய நாளிலே நாங்கள் பார்த்த காரியத்திலே குறிப்பாக பின்மாற்றமாக விழுந்து போன சீசர்களாகிய பேதுரு, தோமா, நாத்தான்வேல், யாக்கோப்பு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு இவர்களுக்கு அருகே வந்து நின்று இயேசு கிறிஸ்து பிள்ளைகளே என்றதை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக இயேசு வலதுபுறமாக வலைய போடுங்கள் என்று சொல்லி உதவி செய்ததை நாங்கள் பார்த்தோம். இயேசு தானும் தேவதூதர்களும் பிடித்த மீனை பிடித்து சமையல்காரனாக உணவு பரிமாறினதை நாங்கள் பார்த்தோம். இயேசு வேலைக்காரனாக சீசர்களுக்கு உணவு பரிமாறினதை நாங்கள் பார்த்தோம். மீண்டும் ஆட்டிக்குட்டுகளை மேய்க்கும்படியாக தன்னுடைய சீசரிடத்திலே ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்ததை நாங்கள் பார்த்தோம். இதுதான் தேவ அன்பு. இந்த தேவ அன்புக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருத்தரையும் வளர்த்து எடுத்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நிச்சயமாக பெரிய ஒரு வளர்ப்புக்குள்ளாக வந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலே வரும்போது எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைகளே அங்கு கடந்து செல்வாங்க என்று நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் மற்றவர்கள் மீது காட்டுகிற அன்பும் அல்லது மற்றவர்கள் எங்கள் மீது காட்டுகிற அன்பும் ஒரு காலங்களிலே காயங்களாக மாறிவிடுது. ஆனால் இயேசு கிறிஸ்து காட்டின அன்பை நாங்கள் அதே வார்த்தையினாலே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மூலம் காட்டுவோம் என்று சொன்னால் அது ஒருபோதும் காயங்களாக மாறாது. அது காயங்களை கட்டுகிற அன்பாக மாறும். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய அன்பு. பூமியிலே இருந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து யாரையுமே தூக்கி எறியவில்லை. நீங்க வேதத்திலே எங்கேயுமே காண முடியாது. ஆண்டவர் சிலுவையில தொங்கும் போது கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன தேவன். அதுதான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாட்களிலே இந்த வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொருத்தரும் மாறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கிறிஸ்துவின் அன்பு, இந்த இயேசுவின் அன்பு என்ற காரியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர முடியும். அவர் எங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போனார் தான் வேதம் சொல்கிறது. இந்த முன்மாதிரிக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த பரலோக ராஜ்யம் எப்படியோ பூமியிலேயே பெரிய ஒரு பரலோக ராஜ்யத்தை நாங்கள் காண முடியும். இன்றைக்கு சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் சபைகளை நடத்துகிறீர்கள், ஊழியங்களை செய்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய சபைகளில் இருந்து எத்தனை பிள்ளைகள் வெளியில நிற்கிறார்கள் சொல்லி இன்றைய நாளிலே ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் வெட்கப்படுவீர்கள் ஒவ்வொருவரும். இதுதான் தேவன் சொல்லுகிற சத்தியம். இந்த சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் வளர்ந்து விட்டோம்னு சொன்னால் நாங்கள் யாரையுமே எப்பவுமே தள்ளிவிட மாட்டோம், தூக்கி விட மாட்டோம், அதை தூக்கி எறிய மாட்டோம் சொல்லி நாங்கள் பார்க்கணும். தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி பேதுருவை ஆண்டவர் மீண்டுமாக நிலைநிறுத்தினபடினாலே அங்கே பேதுரு எழும்பி பிரகாசித்து இறுதியிலே தலைகீழாக அங்கே சிலுவையிலே தொங்கப்பட்டு மரித்ததுன்னு சொல்லி இரத்த சாட்சியாக மரித்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். சரித்திரம் சொல்லுகிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். இதுதான் வேத சத்தியம். இந்த சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் மாறுவோம். இந்த இயேசுவின் அன்புக்குள்ளாக மாறும்போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் ஆசீர்வதிப்பார், வழி நடத்துகிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். இதுதான் தேவன் செய்கின்ற காரியம். இந்த அன்புக்குள்ளாக நாங்கள் கடந்து வருவோம். இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். மகத்துவம் உள்ள தெய்வமே, இயேசுவின் அன்பு என்கின்ற காரியத்தை இன்றைய நாளிலும் எங்கள் உள்ளங்களிலே பேசியிருக்கிறீர்கள். கொடுத்த அடியேன் கேட்ட பிள்ளைகளும் இதன்படி வாழத்தக்கதாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீங்களாக. ஆண்டவரே, குயவன் கையிலே இருக்கிற களிமண் போல நாங்கள் உங்களுடைய கரங்களிலே இருக்கிறோம்.
ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் ஒவ்வொரு மேய்ப்பர்களும் ஆண்டவரே இயேசுவின் அன்புக்குள்ளாக வந்து எல்லோரையும் ஆண்டவரை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிற பிள்ளைகளாக மாறும்படியாக தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இது நாள் வரைக்கும் செய்த காரியங்கள் இருக்கட்டும், அவர்களை மன்னியுங்கப்பா. ஆனால் தொடர்ந்து செய்யாத வண்ணம் இந்த நாட்களிலே ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி ஆண்டவரை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துங்கப்பா. இதை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் காட்டின அன்பு என்ன என்பதை குறித்து வேதத்திலே காண்பித்தீர்களப்பா. அதன்படி எல்லாரும் வாழத்தக்கதாக தேவன் உதவி செய்யுங்க. அடியேனுக்கும் உதவி செய்யுங்கப்பா. எங்களையும் உருவாக்குங்க, ஒவ்வொருத்தரையும் உருவாக்குங்க. இதை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. என்னுடைய உள்ளத்திலே போட்ட வார்த்தைகளை ஆண்டவரே அந்த வேளையிலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி நாங்கள் எல்லோரும் வாழத்தக்கதாக தேவன் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடினாலே கடந்த நாட்களிலே நாங்கள் செய்தது போல செய்யாமல் இந்த நாட்களிலே உங்களுக்குள்ள ஆண்டவரை வாழத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரட்டத்தனியாக ஆசீர்வதிப்பீங்களாக. ஆண்டவரை பழகி பெருக உதவி செய்வீங்களாக. இதை நீங்க செய்யறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜீசஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென்.